இந்த வருஷத்துல பார்த்தோம்னா வருகின்ற 4/5/2025 மதியம் 3:39 அக்னி நட்சத்திர காலம்ங்கிறது துவங்கிறது. அது எப்ப முடிவடைகிறதுன்னு பார்த்தோம்னா 28/5/2025 இரவு 8:30 இந்த அக்னி நட்சத்திர காலமானது முடிவிற்கு வந்து விடுகிறது. சரி சார், இதை நாங்க தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த அக்னி நட்சத்திர காலத்திலே செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. செய்யக்கூடாதவை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பூமி சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்யக்கூடாது. அதாவது ஒரு பூமி பூஜை பண்றோம், புதுசா ஒரு புதுமனை புகுவிழா பண்ணணும், அல்லது அந்த பூமியை நம்ம பூமி பூஜை பண்ணி அதுல முதல்ல ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போறோம், ஒரு போர் போட போறோம், அல்லது விதை நடுதல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பூமியை தோண்டிதானே விதைங்கிறத நடுவா, அந்த விதை நடுதல் அல்லது மரம் நடுதல், புதுசா ஒரு விஷயத்த பூமியில கொண்டு போய் ஊன்ற போகிறோம்னு சொன்னா அது சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்யக்கூடாது. அந்த வீடுல கூட வாசக்கால் வைக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த அக்னி நட்சத்திர காலத்திலே தவிர்க்க வேண்டும். எப்படி விதையை ஊன்றி ஒரு மரம் வரக்கூடாதோ அதே போலத்தான் இந்த அக்னி நட்சத்திர காலத்திலே குறிப்பாக தவிர்க்க வேண்டியவன் எதை சொல்றான்னு பார்த்தோம்னா, மனிதர்களை பொறுத்தவரை இந்த குழந்தைகளுக்கு மொட்டை அடிச்சு காது குத்துறதுன்னு சொல்றா இல்லையா, அதனை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும்னு சொல்றார். இது தவிர மற்ற விசேஷங்களை தாராளமாக செய்யலாம். ஒரு சில பேர் பார்த்தோம்னா இந்த அக்னி நட்சத்திர காலத்திலே விவாகம் முதலான காரியங்களையும் தவிர்ப்பார்கள். விவாகம் பண்ணக்கூடாது, உபநயனம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரிலாம் தவிர்ப்பா. இது அவரவர்களுடைய சம்பிரதாயத்திற்கு உட்பட்டது. ஒரு சில பேர் இல்ல விவாகத்தெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றவாளும் இருக்கா. இது அவரவர்களுடைய குடும்ப சம்பிரதாயத்திற்கு உட்பட்டது. ஆனால் கண்டிப்பாக எல்லோரும் தவிர்க்க வேண்டிய விஷயம் சொன்னா இந்த பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். புதிதாக அதாவது ஒரு வாடகை வீட்டுக்கு வேணா குடி போகலாம், சொந்த வீட்டிற்கு குடி போறது அப்படிங்கிறத இந்த காலத்திலே நிச்சயமாக செய்யக்கூடாது. குழந்தைகளை பொறுத்தவரை அந்த மொட்டையடித்து காது குத்துதல் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த அக்னி நட்சத்திர காலத்திலே செய்யக்கூடாது. அதனால் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத பண்ணலாம், சீமந்தம்ங்கிறத பண்ணலாம், மஞ்சள் நீர்ங்கிறத பண்ணலாம், வளைகாப்புலாம் பண்ணலாம். இது போன்ற விஷயங்களை தாராளமாக நீங்கள் அக்னி நட்சத்திர காலத்திலே செய்யலாம்.